ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் எழுந்து நம்ம திருவாசகமும் திருப்பாவையும் படிப்பதற்கு இந்த மார்கழி மாதம் ஒரு ஏற்ற மாதமாக இருக்கும். நம்ம மற்ற மாதங்களில் காட்டிலும் இந்த மாதத்தில் நம்ம இறைவனை வழிபடுவதற்கு மிகுந்த ஆற்றலை நமக்கு இறைவனானப்பட்டவர் கொடுப்பார். அதனால் இந்த மார்கழி மாதத்தை தவற விட்டுறாதீங்க. அதிகாலையில் எழுந்து எப்பொழுதுமே இறை வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் நிறைவேற்றியாக செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு எப்பொழுதுமே இறையாற்றல் நிறைந்திருக்கும். அதிகாலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாமி பஜனை அப்படிங்கிறத செய்து கொண்டு போவார்கள். அப்போ அந்த கடுங்குளிரில் கூட இறைபக்தி அப்படிங்கிறது நமக்கு நிறைந்திருக்கும். அதனால் தவறாமல் மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து நம்ம இறைவனை வழிபடும்போது பார்த்திங்கன்னா நமக்கான அந்த இறைபக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம உடல் நலத்திற்கும் நம்மளுக்கு நல்லது விளைவிக்கின்ற இந்த அதிகாலை இறைபக்தி நமக்கு மிகுந்த ஆற்றலை கொடுக்கிறது. ஏன்னா வானத்தில் இருக்கிற அந்த ஓசோன் படலம் அப்படின்னு சொல்வது உண்டு. அந்த படலமானது இந்த மார்கழி மாதத்தில் அப்படியே கீழே இறங்கி வரும். அப்போ அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு மூச்சு கோளாறுகள் இல்லை உடல் அளவில் எந்த ஒரு நோய் பிணிகள் இருந்தாலுமே இந்த ஓசோன் படலத்தை நம்ம சுவாசிப்பதன் மூலமாக நாம் அதை முற்றிலுமாக தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதனால் தினசரி ஏதோ லேட்டாக எழுந்திரிச்சு வேலைக்கு கிளம்பி போகிறோம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையை தவிர்த்து இந்த மாதம் முழுக்கதும் இப்படி கடைபிடித்து பாருங்கள். உங்களுக்கு அப்படி அடுத்தடுத்த மாதங்களும் அப்படியே பழகிவிடும். நான் சிவபெருமானை வழிபடணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது எனக்கு கடந்து போய்கிட்டு இருக்கு, என்னால் வழிபட முடியாதவங்க இப்படி அதிகாலையில் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் வழிபட ஆரம்பிங்க. உங்களுக்கு அது தொடர்ந்து பழகிவிடும். அதற்கப்புறம் உங்களுக்கு இறைவனான எம்பெருமானுடைய அந்த ஆசியானது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் ஏதோ காலையில் எந்திக்கிறோம், வேலையை போகிறோம் அப்படிங்கிற அந்த நிலையை நம்ம தவிர்த்து வேறுபட்டு நம்ம நிலையை மாற்றும் பொழுது தான் நமக்கான அந்த மாற்றங்களை நாம் உணர முடியும். அதனால் இந்த மார்கழி மாதமாவது இந்த வழிமுறைகளை கடைபிடிங்க. அது உங்களுக்கு உடல் நலத்திற்கும் ஆன்மீகத்திலையும் ஒரு நல்லதொரு வழியை காட்டும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இறையருள் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நிறைய பேருக்கு மனதளவில் உடலளவில் நிறைய காயங்கள் இருந்தாலும் அந்த மனதார நீங்கள் இறைவனை நினைத்து கண்ணீர் மல்க வழிபடும் பொழுது அந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு தீர்ந்து விடுகிறது. உடலையும் உள்ளத்தையும் நாம் எப்பொழுதுமே தெளிவாக வைத்து கொள்ளும் பொழுது நம்ம எந்த ஒரு செயலில் முன்னேறினாலும் அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா தெளிவில்லாதனால தான் நமக்கு ஒரு பிடிப்பு இல்லாததுனால தான் நம்மளால் எதுவுமே தெளிவாக பண்ண முடியலை. இப்போ ஒரு விஷயம் செய்கிறோம்னா அந்த விஷயத்தை அடுத்தடுத்து எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது அந்த சிந்தனையானது நமக்கு எழ ஆரம்பிக்கணும். அப்படி எழுதால் தான் நம்மளுக்கான அந்த சிந்தனைகள் மூலமாக நம்ம செயலாற்ற முடியும். நம்ம ஒரு குழப்ப நிலையிலே இருப்போம், இது பண்ணும்போது எப்படி பண்ணணும் தெரியாமல் ஒரு குழம்பிய நிலையிலே இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அதை நம்ம முழுவதுமாக வெற்றி அடைய முடியாது. அப்போ அதையே நம்ம குழம்பி கொண்டே இருக்கும் பொழுது மற்றவர்கள் செய்வதை பார்த்து தான் நாம் செய்து கொண்டு இருப்போம். அப்போ நமக்குன்னு ஒரு வழியை நாம் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மனதையும் உடலையும் நம்ம தெளிவாக வைத்து கொள்ளும் பொழுது தான் அதில் நமக்கான அந்த வெற்றியானது கிடைக்கும். ஏன்னா உடலும் சோர்வாக இருந்து உள்ளமும் தெளிவில்லாமல் இருந்ததுன்னா நம்ம எந்த முயற்சிகளை மேற்கொண்டாலுமே அதில் நமக்கு பெரிதாக எந்த ஒரு நாட்டமும் இருக்காது. ஏதோ செய்கிறோம் அப்படிங்கிறதுனால செய்து கொண்டு இருப்போம், அதில் ஒரு உற்சாகமும் இருக்காது. முதல்ல எந்த ஒரு இறைபக்தியாக இருந்தாலும் சரி, சிவபெருமானை வழிபடுறோம்னாலே அவர் மீது அந்த மிகுந்த அன்பு இருந்தால் மட்டும்தான் நமக்கு அவரை வழிபடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட தோன்றும். அவர் மீது இல்லாத அன்பு நாம் எப்படி வழிபடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை தோன்றும். அதனால் எல்லாத்தையுமே அன்போடு நாம் செய்யும் பொழுது அந்த பலனும் நமக்கு நிறைய கிடைக்கும். அப்போ இதை எப்பொழுதுமே மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். சிவபெருமானை வழிபடுறவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்குன்னு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த வழிபாடை தொடங்குவதற்கு இந்த மார்கழி மாதம் ஒரு ஏற்ற மாதமாக இருக்கும். அதனால் எப்பொழுதுமே இறையருள் அப்படிங்கிறது நமக்கு நிறைந்து இருக்கணும். தெளிவாக எந்த காரியத்திலையும் ஈடுபடணும். நம்மளுடைய உடலும் மனமும் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம எப்பொழுதுமே இறை சிந்தனையில் சிறந்து விளங்கினா தான் முடியும். எப்பொழுதுமே இறைவனை பற்றி சிந்தித்து கொண்டு இருப்பவர்களுக்கு எல்லா நாளுமே இறை சக்தி அப்படிங்கிறது அதிகமாகத்தான் இருக்கும். எல்லா நாளுமே இறையருள் அப்படிங்கிறது எவருக்கு இருக்கும்? ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் அந்த மாதிரி தவ முனிகளுக்கும் தான் இந்த இறையருளானது மிகுதியாக காணப்படும். ஏன்னா அவர்கள் எப்பொழுதுமே இறை சிந்தனையில் இருப்பாங்க. தியானம் மூலமாக இறைவனையே சிந்தித்து கொண்டு அவர்களுடைய நாட்கள் அப்படிங்கிறது கடந்து போய்கொண்டே இருக்கும். ஆனால் அவர்கள் இறைவன் மீது வைத்திருக்கின்ற அந்த அன்பானது எப்பொழுதுமே அவர்களை விட்டு கடந்து போகாது.
தினமும் இறைவனை நினைக்காத ஒரு நாள் கூட அவர்கள் அவர்களுடைய எந்த வேலையுமே தொடங்க மாட்டார்கள். சிலர் எதற்கெடுத்தாலுமே என்ன வேலை தொடங்கினாலுமே இறைவனை பூஜித்து விட்டு தான் தொடங்குவார்கள். அந்த நேரத்தில் பார்ப்பவர்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் தோன்றலாம். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது, நான் செய்கிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இறைவா எனக்கு அந்த வெற்றியானது நீ எனக்கு கொடுத்து விடு அப்படிங்கிறத மன்றாடி அவர்களிடம் இறைவனிடம் அந்த வேண்டுதல்களை வைத்துவிட்டு அவர்கள் அந்த வேலைகளை தொடங்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு மனநிறைவோடு தொடங்கும் பொழுது நமக்கு இந்த இது சந்தோஷமாக முடியும், இது சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது இறைவனிடத்தில் நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கிறத அவர்கள் மனதிற்குள் பதிய வைத்துக்கிட்டு அந்த வேலையில் தொடங்கும்போது என்ன ஒரு தெளிவோடு தொடங்குவாங்க. ஏன் பிறந்தோம் வாழ்க்கையில் வளரோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இறையருள் அப்படிங்கிறத நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டால் தான் நமக்கு இந்த உலகம் அப்படிங்கிறது எதனால் இயங்குது, நம்ம உலகத்தில் எதற்காக படைக்கப்பட்டிருக்கோம் எல்லாமே நம்மளால் உணர முடியும். சும்மா ஒரு மனிதனால் என்ன வேண்டுமானாலும் கண்டுபிடிக்க முடியலாம், என்ன வேண்டுமானாலும் அவனால் செய்ய முடியலாம். ஆனால் அது எல்லாமே அவனுக்கு ஒரு சில காலம்தான் இருக்கும் அப்படிங்கிறத அவன் அந்த நேரத்தில் நினைவு கொள்ள மாட்டான். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு இந்த உலகத்திலேருந்து போயிடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இருப்பான். ஆனால் இதெல்லாம் சிந்திக்க ஆரம்பித்தவனுக்கு தான் இறைவனானப்பட்டவரை தேட ஆரம்பிப்பான். எதற்காக தேடுறான்? அவனை படைத்த அந்த இறைவன் எதற்காக என்னை படைத்திருக்கிற அந்த உலகம் பூமி எல்லாமே எப்படி இயங்குகிறது எல்லாத்தையுமே அறிந்து கொள்வதற்காக அவன் இறைவனை தேட ஆரம்பிப்பான். அதற்காக அவன் முதலே இறையருள் அப்படிங்கிறத பெறுவதற்கு இறைவனை நினைத்து தவம் செய்வது, தியானம் செய்வது, வழிபாடு செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடுறான். ஏன்னா நாம் இப்போ ஒரு பில்டிங் கட்டினாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, அதற்குன்னு பொருட்களை வாங்கி நாம் கலந்து அந்தந்த பொருட்களை அந்தந்த இடத்துல வைத்தால்தான் நம்மளுக்கு அது அமையப்பெற்று ஒரு வீடு அப்படிங்கிறதுக்கு அது பளிச்சுன்னு இருக்கும். அதுபோல தான் தனக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவனை உணர்வதற்கு அவன் அந்த வீடு அப்படிங்கிற அந்த கலவைகளுக்கு அவன் என்னென்ன செய்கிறானோ அதுபோல் பக்தி அப்படிங்கிறத அவன் செய்கிறான். அந்த பக்தி செய்து பிற உயிர்களிடத்தில் அன்பை செலுத்தி இப்படின்னு பலவாறான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அவனுக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவனை அவன் உணர ஆரம்பிக்கிறான். இப்போ எதுவுமே நம்ம நினைத்தவுடன் அப்படிங்கிறத நடப்பது கிடையாது. இறைவனை உணரணும், உணர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இறைவனை உணரணும்னா நம்ம முதல்ல நம்மளுக்குள்ளே இருக்கின்ற அந்த நற்குணங்களையும் பக்திகளையும் அதிகப்படுத்தினால் மட்டும்தான் இறைவனை முழுமையாக நம்ம உணர முடியும். உங்ககிட்ட எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இழந்துட்டீங்க, அதெல்லாம் நமக்கு பெரிது கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரு கட்டத்தில் எல்லாம் இழந்து போகின்ற ஒரு மனிதர்கள் தான். அதனால் இது போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு கவலைப்படுவதை விட்டுவிட்டு எல்லாத்திற்கும் நிரந்தரமாக எப்பொழுதுமே இழக்காத ஒன்றான இறையருள் அப்படிங்கிறத நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும். ஏன்னா அதுதான் நிரந்தரம். நம்மக்கிட்ட இருக்கின்ற பொருட்கள் எல்லாமே மனிதர்கள் கூட நம்மளை விட்டு ஒரு கட்டத்தில் போய் விடுவார்கள். ஆனால் நாம் செய்கின்ற அந்த பக்தி தான் நமக்கு கடைசி வரை கூட வரும். ஏன்னா இப்போ நம்ம இறந்ததற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இறைவன் தான் நம்மளை ஆட்கொள்வதற்கு நிற்பார். அந்த இடத்துல அந்த ஆன்மா அந்த இறைவனை பற்றி புரிந்ததென்றால் இறைவனோடு சென்று விடும். புரியாத பட்சத்தில் வேறொரு உடலுக்குத்தான் அந்த இடத்துல அந்த ஆத்மாவானது அலைந்து கொண்டிருக்கும். அதற்கப்புறம் என்ன, திரும்பியும் மறுபடியும் பிறப்படுத்தி புது ஒரு சொந்தங்களை இந்த பூமியில் ஏற்படுத்தி கொண்டு அன்பு செலுத்துவதற்காக இயங்கி கொண்டு திரும்ப இதே வாழ்க்கையை தான் ரொட்டேஷனாக நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது நம்ம இறையருளை உணர்வது தான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இறைவனை உணர அவர் எல்லாத்தையுமே நமக்கு உணர்த்தி விடுவார். நமக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நிறைய நேரத்தில் வரும், நிறைய நேரத்தில் போகும். ஆனால் நம்மளுடைய சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் நமக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா ஒழுக்கம் தவறி ஏதாவது தீய செயல்களில் ஈடுபடும் பொழுது அவனுக்கு அது மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா டிசிப்ளின் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அந்த ஒழுக்கம் தவறிட்டாலே அவனுக்கு அந்த கெட்ட பேரானது அவனுக்கு தானாகவே வந்துவிடும். அதனால் எப்போதுமே ஒழுக்க குணத்தோடு இருப்பதற்கு நாம் முன்னேறணும். பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறது மனிதனுக்கு ஒரு அவசியமான பொருளாகத்தான் இருக்குது. ஆனால் பணமே வாழ்க்கையென யோசிக்கும் மனிதர்களுக்குத்தான் வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிந்து கொள்வது கிடையாது. முழு நேரமும் ஏன்னா நம்ம அந்த தேவைக்கு மட்டுமே வாழ்க்கையை செலவிடும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம மற்ற எதையுமே உணர முடியாது. எப்பொழுதுமே நிம்மதியை நாம் தேடி அலைய முடியாது. இறை பக்தி, இறையருள், ஆன்மீகத்தில் நாம் கொஞ்சமாவது செலவிடும் பொழுது தான் நமக்கான அந்த மன நிம்மதி அப்படிங்கிறது இந்த பெருவாழ்வில் கிடைக்கும். ஏன்னா நம்ம இந்த மாய ஆசைகளுக்கு மட்டுமே நாம் இணங்கி இருக்கும் பொழுது நம்மளுக்கு பண தேவை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு சிந்திக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம பணத்தின் மீது மூழ்கி இருப்போம். அப்போ நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது. நாம் எல்லாமே செய்கின்றது இந்த உலகத்தில்
ஒரு சந்தோஷத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்கிறோம். ஒரு பொருளை வாங்குகிற எல்லாத்திற்குமே நம்ம உயிரானது அந்த இடத்துல எந்த ஒரு பலனையுமே அடையாது. நம்ம முழுக்க முழுக்க நம்மளுடைய உடலின் பலனானது தான் அடைந்து கொண்டிருக்கிறோம். உயிருக்கு ஒரு பலனானது இந்த உலகத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது இறைவனை நமக்குள்ளே இருக்கின்ற இறைவனை தேடும் பொழுது தான் அந்த பலனானது நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம உணர்ந்து செயல்படணும். நம்ம மனதிற்கு எப்பொழுதுமே ஒரு தெளிவில்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இறைவனை அணுகும் பொழுது அவர் நம்மளை தெளிவுபடுத்தி விடுவார். அதனால் நம்ம சிந்திக்கணும். இந்த உலகத்தில் நம்ம கடைசியில் எதுவும் கொண்டு போகிறது கிடையாது. இப்போ நம்ம நிறைய வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்கு எந்த வகையிலும் உதவ போகிறது கிடையாது. நிம்மதியும் நமக்கான முக்தியும் எதுனா அது ஆன்மாவை குளிர்விக்கும் பொழுது தான் நமக்கு கிடைக்கும். அந்த ஆன்மாவிற்கு என்ன தேவை? அந்த பரமாத்மா அப்படிங்கிற சிவபெருமான். அப்போ அவரை நாம் நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு நாம் வழிபடும் பொழுது தான் அது நமக்கான முக்தி நிலையை கொடுக்கும். அதனால் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நம்ம மூழ்கி போவதை விட உள்ளிருக்கும் இறைவனை நம்ம உணர்ந்து இந்த ஆன்மாவை எப்படி நம்ம மோட்சமடைய வைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும். அதுதான் இந்த வாழ்க்கையில் நாம் செய்கின்ற நமக்கான ஒரு பெரிய நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் உடம்பிற்கு மட்டுமே நாம் இந்த உலகத்தில் எதுவுமே தேட வேண்டாம். ஆன்மாவிற்கு தேவையான அந்த இறைவனை உணர்ந்து எப்பொழுது நாம் முக்தியை பெறுகிறோமோ அன்றையிலிருந்து தான் நமக்கான அந்த பேரின்பம் நமக்கு கிடைக்கும். அதுவரை உடல் சுகத்திற்காக மட்டும்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை உணர்ந்து செயல்படுங்கள். அதுதான் நமக்கான மோட்சமும் கூட. அதற்குத்தான் இறையருளை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறது. எல்லாம் உங்களுடைய ஆன்மாவிற்கு மட்டும்தான். நம்ம இந்த பிறவிகளை எடுப்பதனால நம்மளுடைய ஆன்மா பார்த்திங்கன்னா பல்வேறு உடல்களில் தான் பயணித்து கொண்டு இருக்கும். ஆன்மாவிற்கு தெரியும் உயிர் ஒன்று தான், உடல் தான் வெவ்வேறு அப்படிங்கிறது. ஆனால் நாம் எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும்? இந்த மாதிரி இறைவனை அணுகும் பொழுது தான் நமக்கான தெளிவு கிடைக்கும். ஏன்னா உடலுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் செயலிழந்து அழிந்து போகின்ற அந்த நிலை உண்டு. ஆனால் உயிரான ஆன்மாவுக்கு அந்த நிலை கிடையாது. அது அழிவற்றது, அனாதியானது, பிறப்பும் இறப்பும் அற்றது. அது எப்பொழுதுமே சுற்றி கொண்டு தான் இருக்கும். நாம் செய்கின்ற அந்த கர்ம வினைகளை சுமந்து கொண்டு உடலை வைத்து நாம் செய்கிறோம் பார்த்திங்களா, நல்லது தீயது இதெல்லாம் ஆன்மா சுமந்து கொண்டு இருக்கும். அதை கழிப்பதற்குத்தான் வேறு ஒரு உடலை தேடிக்கொண்டிருக்கின்றது. அதிலையாவது நாம் அறிந்து கழிப்போமா அப்படிங்கிறது தான். அதை அறியாமல் திரும்ப திரும்ப நாம் கர்மாக்களை சேர்த்து கொண்டு போகும்பொழுது அந்த ஆன்மா அதை கழிப்பதற்கு இன்னொரு உடலை தேர்ந்தெடுக்கும். இப்படியே மாறி மாறி நம்ம உடலை தேர்ந்தெடுத்து கொண்டு போகும் பொழுது நமக்கு எதுவுமே கடைசி வர புரிவது கிடையாது. ஏதோ ஒரு பிறவியில் நாமளாக உணர்ந்து இறைவனை அடைந்தால் மட்டும்தான் நமக்கான அந்த முக்தி நிலை கிடைக்கும். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நாம் உணர்வது பொறுத்து தான் நமக்கான அந்த மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இதை மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இறையருளை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டே இருங்கள். ஏதோ ஒரு கட்டத்தில் முழுமையாக இறைவன் நம்மளை ஆட்கொள்ளுவார். அதனால் மாய ஆசைகளுக்கு கட்டுப்பட்டு மற்ற மனிதர்கள் வாழ்வதை எப்போதுமே பார்க்காதீர்கள். அவங்க வாழ்கிறாங்களா, சந்தோஷமாக அவங்க வாழட்டும் அப்படிங்கிறத உங்கள் மனதிற்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நமக்கான முக்தி நிலை அப்படிங்கிறது நமக்கு தெரிந்துருச்சுன்னா அதை மற்றவரிடம் கூறுவது அப்படிங்கிறது நம்மளோட கடமை. அது பின்பற்றுவதும் பின்பற்றாததும் அவர்களுடைய விதியை பொறுத்து இருக்குது. நாம் உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த முக்தி நிலை அடைவதற்கான முயற்சிகளை நம்ம மேற்கொண்டால் தான் நம்மளுடைய ஆன்மாவானது அந்த பரமாத்மாவை போய் சென்றடையும் அப்படிங்கிறதான் உண்மையான கருத்து. அதனால் எப்பொழுதுமே இறையருளை உங்களுக்குள்ளே நீங்கள் தக்க வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.